தாத்தா தாத்தா மாமன் நல்லா இருச்சு. ஆமா. நீ என்னமா சொல்ற? என்ன சின்ன தாயின் பேர் சொல்லி கூப்பிட்டுருச்சே. சித்தம்மக்கா என் மாமன் நல்லா இருச்சு. குப்பம்மா பாட்டி என் மாமன் நல்லா இருச்சு. என் மாமன் நல்லா இருச்சு. ஐயோ என்னடி நான் சந்தோஷமா இருப்பேன், நீ ஏடி குறுக்க வர? சித்தக்கா என் மாமன் நல்லா இருச்சு. ஆமா நான் வரேன். என்ன மயில்சாமி? என் பணத்திமரால உனக்கு படிக்கிற காலத்துல எவ்வளவோ இடைஞ்சல் செஞ்சேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு எனக்கு வைத்தியம் பார்த்தியமே. அதுக்கு உன் மேல கொஞ்சம் கூட இறக்க இல்லாம கூட்டமா சேர்ந்து உன் செடையெல்லாம் பிடிச்சி எடுத்து கலாட்டா பண்ணேன். ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு நீ எனக்கு வைத்தியம் பார்த்தியமே. அதுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கேன். மயில்சாமி, ஏய் மயில்சாமி, என்ன? நன்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன? நன்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன? நன்றி சொல்ல வந்திருக்கேன். என்ன? நன்றி சொல்ல வந்திருக்கேன். இப்படி எல்லாம் நன்றி சொன்னா நான் ஏத்துக்குவேனா? வேற என்ன செய்யணும்? நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்பேன், ஆனா அடிக்க கூடாது. என்ன? உன் இதயத்தை. ஏ? அதத்தான் உன்கிட்ட கொடுத்து 7 வருஷம் ஆச்சு. சிட்டு, இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாராக ஊரும். இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாராக ஊரும். மடி மீது தலை வைத்து கண்ணே உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும். இதழோடு இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாராக ஊரும். என் பேரை மறந்து நான் இருந்தேன், நீ அந்த நினைவாக வந்தாய். ஏன் உன்னை பிரிந்து நான் பறந்தேன், உன் கண்ணில் உயிர் தேடி வந்தேன். கச்சேரி கேளாத இசையுண்டு மானே, நாம் சிந்தும் முத்தங்கள் சங்கீதம் தானே. இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்களாராக ஊரும்.
இமைகள் நீ இன்றி நகராது நாட்கள் கண்ணாவும் உயிரோடு உயிராகி போனேன் பிணிதீர்க்க நான் வந்து நோயாகி போனேன் நானுந்தன் மருந்தாகானே நானுந்தன் மருந்தாகானே இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்கள் ஆறாக ஊறும் மடி மீது தலை வைத்து கண்ணா உன்னோடு நான் கதை சொல்ல வேண்டும் இதழோடு இதழ் சேரும் நேரம் இன்பங்கள் ஆறாக ஊறும். டிரைவர் வண்டி இருப்பாட்டு. டிரைவர் நீ மட்டும் இறங்கி போறியே என்னை உங்க அப்பனா வந்து இறக்கி விடுவான். மாசம் சொலையா 300 ரூபாய் சம்பளம் வாங்குறிய. வண்டி ஓட்டுறதுக்கு மட்டும் இல்ல என்னை ஏத்தி விடணும் என்னை இறக்கி விடணும். டிரைவர் பின்னாடி வாயா. வாங்க நாயக்கரே, என்ன வண்டி எல்லாம் அமுக்கலப்படுது? வண்டி எங்க பரம்பரைக்கு புதுசு நினைச்சியா? எங்க தாத்தா ரெட்ட குதிரை பூட்டின சாரட்டு வண்டி வச்சிருந்தாரு. எங்க அப்பா ரெட்ட மாடு பூட்டின வில்லு வண்டி வச்சிருந்தாரு. அந்த கௌரவத்தை நான் காப்பாத்தணுமா இல்லையா? காப்பாத்தணும் காப்பாத்தணும். உங்க தாத்தா குதிரை மிதிச்சே செத்தாரு. உங்க அப்ப மாடு முட்டியே செத்தான். எதுக்கு நீங்களும் ஒரு நல்ல ஜோசியரா வச்சு பாக்குறது நல்லது. வாகனத்துல உசுறு போற யோகம் இருக்குதான்னு. உசுறு போச்சுன்னா யோகம் இல்லையா, கண்டம். நல்லமா நல்லமா செல்லம்பட்டி பெரிய வைத்தியரா அடிச்சு புடிச்சு கண்டுபிடிச்சா இல்ல. அவர் சொல்லிட்டாரு, இனிமே கவலையப்படாத, உன் பையனை நான் காப்பாத்துறேன்னு. மை பாட்டில் மந்திரிச்சு கொடுத்திருக்காரு, கையோட வாங்கி வந்துட்டேன். என்ன இது, செல்லம்பட்டி மையோட மகிமை மேட்டுப்பட்டி வரைக்கும் அடிச்சிருச்சா? மயிலு ஐயா மயில்சாமி. மயில்சாமி நீ நல்லா ஆயிட்டியா சாமி? அப்பா வா வா மயில்சாமி உட்காருப்பா. செல்லம்பட்டி பெரிய வைத்தியரை பார்த்த நல்ல நேரம் இங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு அப்பவே தெரியும், பச்சை சொல்லுச்சு. பாத்தியாடி என் புள்ளைய? வேலைப்ப விட்டு பாத்திரத்துல நாம எச்சி சோறு தான் போட்டோம். ஆனா அவ நம்ம விட்டு பாத்திரத்துல பிள்ளை சோறையே போட்டுட்டாயா. வேலப்பனோட மகன் இந்த வீட்டுக்குள்ள வந்தாளா? எனக்கு தெரியாம எத்தனை நாளா நடக்குது இந்த வேலை? இல்ல எத்தனை நாளா நடக்குதுன்னு கேக்குறேன். ஆத்தூர் வைத்திய அரைச்சு கொடுத்த மருந்து இப்ப தாண்டி வேலை செய்து மூலிகை மருந்து காப்பாத்தின பெருமைய அந்த மூதைய மேல ஏற்றாத. ஏன் வத்தலையும் தொத்தலையும் பத்தி பேசிக்கிட்டு நம்ம வேலைப்ப போட்டு சிட்டு மாதிரி உள்ள கிளைகளை பத்தி பேசுவீங்களா? கண்ணு அதுக்குள்ள உனக்கு அங்க போயிடுச்சா? அண்ணே, காய்ச்சல்னா கைய பிடிப்பா, தலைவலினா தலைய பிடிப்பா, நெஞ்சு வலினா நெஞ்ச பிடிப்பா. இருடா, எங்க சின்னவருக்கு உடம்பு வலினா உடம்பு பிடிச்சு விடுவாளா? ஏய் சும்மா நாக்க தொங்க போட்டு அலையாதீங்க. டாக்டர் சிட்டு பிள்ளைய மொத்தமா மயில்சாமி குத்தைக்கு எடுத்துக்கிட்டான். மயில்சாமி குத்தகைக்கு எடுத்துக்கிட்டா என்ன, எங்க சின்னவர் குத்தகைக்கு எடுத்துக்கிட்டா என்ன, மொத்தமா எங்கிட்டு சுத்தியும் குத்தகை எங்க கிட்ட தானே இருக்கு. யார பத்தி என்னடா பேசுனேன்? அட வீடு பூமி, நம்ம ஊர்ல இருக்க ஆறு குளம் கிணறு கோயில் எல்லாம் என்ன கூட்டு கதை கதையா சொல்லுதே. நான் என்ன செய்யட்டும், என்னை பத்தி அவனுக்கு நல்லா தெரியும் இல்லையா. நான் எதையுமே மனசுல வச்சுக்க மாட்டேன். ஆமா, மயில்சாமி குத்தகைக்கு எடுத்தான்னா உனக்கு ஏன் கோபம் வருது? டேய், அடுத்த வருஷம் மொத்த குத்தகையும் அண்ணனுக்கே மாத்திருங்க. இப்ப திருப்தி தானே பூமி?
என்னடா அங்க சண்டை? நம்ம மயில்சாமியும் வேலப்பொம்புள்ள சிட்டுவும் ஒன்னா சுத்துறத பத்தி ஊர்ல ஒரு மாதிரியா சிட்ட பத்தியா பேசுற? வேலப்ப மகன் இந்த ஊருக்கே ஒரு தேவதை மாதிரிடா.